ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1816வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 3வது மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலை மன்னா செய்தியை கேட்பதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பல உயரங்களில் கொண்டு போய் நிறுத்துவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தினந்தோறும் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தின் மூலமாய் சொல்லப்படுகின்ற வசனங்கள் அநேகருக்கு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்ணும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தற்பொழுது பரவி கொண்டிருக்கிற விஷக்காய்ச்சலிலிருந்து அநேகரை கர்த்தர் விடுவிக்கும்படியாக, யாரெல்லாம் இந்த காய்ச்சல்ல பலவீனத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தேவன் தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்கும்படிக்கு நம்முடனே கூட இருக்கிறார். வேதத்துல இன்னொரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் அதில் உள்ள 11வது வசனம், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், அவங்களுடைய பிரயாணங்கள்ல பாதுகாக்கிறவர். இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வைராக்கியத்தை பற்றி பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சார் 60 முழம் உயரமும் 6 அடி அகலமுள்ள ஒரு பொற்சிலையை உருவாக்கி சகல தேசாதிபதிகள், பிரபுக்கள் மற்ற எல்லாரையும் வர வைத்து அந்த பிரதிஷ்டைக்கு அழைக்கிறான். அந்த சிலைக்கு முன்பதாக தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி பணிந்து கொள்ளாத பட்சத்துல அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும், அக்கினி சூளையில போடப்படும் என்று சொல்லி நிபந்தனை அங்கே உண்டாகிறது. ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 எபிரிய வாலிபர்கள் சவாலாய் நிற்கின்றனர். தேவனை மட்டும்தான் ஆராதிப்பேன், நீர் நடத்தின பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லி தைரியமா நிற்கிறாங்க. அப்பொழுதுதான் இந்த 3 பேரும் முக்கியமானவர்கள், நேபுகாத் நேச்சாரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இந்த 3 எபிரிய வாலிபர்கள் வணங்காததை நேபுகாத் நேச்சாருக்கு போகும்போது, நேபுகாத் நேச்சார் அவர்களை பணிந்து கொள்ளும்படி மறுபடியும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த 3 பேரும் அவங்களுக்கு சவாலா சொல்றாங்க, நீர் நடத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை, உங்களை தூக்கி அக்கினி சூளையில போடப்படும் சொன்ன போது அவன், பரவாயில்ல, எங்களை அக்கினி சூளையில போட்டாலும் பரவாயில்ல, எங்க தேவனே விடுவிக்காம போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆராதிப்பதுல ஒரு உறுதியா இருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் யாரை காக்கிறவர், யாரை காப்பார் என்று கேட்டா, ஆராதிக்கிற பிள்ளைகளை, ஆராதிப்பதற்கு உறுதியா இருக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இந்த 3 பேரை தூக்கி அக்னி சூளையில போடுறாங்க. அதுவும் இவங்க உறுதியா பேசுனதுனால ராஜாவின் வார்த்தைக்கு மதிக்கல சொல்லி சாதாரண சூடாக்குற அக்னி சூளையை விட 7 மடங்கு அக்னி சூளையை அதிகமாக்குறாங்க. ஆனா இவங்களை கட்டி தூக்கி போட்டாங்க. கட்டுண்டவர்களாய் அக்னியில விழுந்த போது அங்கே 4ஆம் ஆளு சாயல் அங்க இருக்கிறது. 4 பேர் விடுதலையாய் உலாவுறாங்க. தூக்கி போட்டது 3 பேரு, ஆனா உள்ள இருக்கிறது 4 பேர். இவங்களுக்கு முடி கூட கருகலையா, சர்வத்துல அந்த தீயினுடைய ஸ்மெல்லு கூட இருக்கலையா. அந்த அளவுக்கு தேவ தூதர்கள், தேவ புத்திரர்கள் இந்த 3 பேரையும் பாதுகாத்திருக்கின்றனர். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் காப்பார், எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். நம்மை நம்பி இருக்கிற மனிதர்களும் கூட நம்மளை கைவிடுவாங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல ஆராதிப்பதுல உறுதியா இருக்கணும். நமக்கு வேலை கொடுக்கிறவங்க தான் நமக்கு அவங்களால ஆசீர்வாதம் உண்டாகுது, உண்மைதான்.
அதற்காக ஆராதனையை விட முடியாது. அதற்காக இயேசுவை நம்ம காமிச்சு கொடுக்க முடியாது. அதுக்காக இயேசுவை மறுதலிக்க முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன தெரியுமா? பாபிலோன் தேசத்துல கர்த்தர் 3 பேரையும் கர்த்தர் உயர்த்தினார். உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல, இந்த இந்திய தேசத்துல நீங்க உயர்த்தப்படணும்னா ஆராதிப்பதுல உறுதியா இருக்கணும். ஆராதிக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் காப்பார். இந்த தற்காலிகமான சூழ்நிலையில அநேக மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. காலத்துக்கு ஏற்றாப்புல மாறாம சத்தியத்தின் பாதையில நிற்போம் என்று சொன்னார். இந்த 3 பேரை விடுவித்த ஆண்டவர், இந்த 3 பேருக்கு பாதுகாத்த ஆண்டவர் நம்மையும் காக்கும்படி பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்க வழிகள்லாம் நீங்க காக்கும்படி ஒரு தூதருக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு கட்டளையிட்டீரே, எங்களுக்கு கட்டளையிடுங்க சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 3 எபிரிய வாலிபர்களை பாதுகாத்தீரே, காக்கும்படி கூட இருந்தீரே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதே போல எல்லா சூழ்நிலையிலும் எங்களையும் பாதுகாப்பீராக. விசேஷமா நம்ம இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிற இவங்களுடைய மன பாரமெல்லாம் நீங்கட்டும். உங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரை. இன்னும் உறுதியா ஆராதிக்க உதவி செய்யுங்க. தேவ கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.